இனி கண்ணுக்கு கண் கிடையாது, மாறாக கை கால் தலை எடுத்து விடுவோம் என ஈரான் அமெரிக்காவுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து ஈரானின் மூத்த அதிகாரி மொஹ்சென் ரிசாயி, ஆரம்பகட்ட தாக்குதலின் போதே எங்களின் வலிமையை அமெரிக்கா தெரிந்து கொண்டது. இனி வெற்றிக்கு வழியில்லை என்று தெரிந்துதான் சமாதான பேச்சு எடுத்துள்ளனர். அமெரிக்கா போர் நிறுத்தத்துக்கு தயாராகவே இருந்தது. ஆனால் நெதன்யாகு அதற்கு முட்டுக்கட்டை போட்டுவிட்டார். இனி ஈரானின் உள்கட்டமைப்புகளை அமெரிக்கா தாக்கினால் அதற்கான பதிலடி பயங்கரமாக இருக்கும். அமெரிக்காவை முற்றிலும் முடக்கி விடுவோம். இனிமேல் கண்ணுக்கு கண் கிடையாது, அதற்கு மாறாக கண்ணுக்கு பதில் எதிரியின் கை கால் தலையை எடுத்து விடுவோம். நீங்கள் வளைகுடா நாடுகளை விட்டு வெளியேறுவீர்கள். எங்கள் ஆயுதப்படைகள் வலிமையுடன் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமெனில் வளைகுடாவில் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்களையும் மூட வேண்டும். சேதங்களுக்கு நஷ்ட ஈடாக $100 பில்லியன் அளிக்க வேண்டும். ஈரான் மீதான அனைத்து தடைகளையும் நீக்க வேண்டும். ஹோர்முஸ் ஜலசந்தியில் மேற்கத்திய கப்பல்களுக்கு $2 மில்லியன் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என்று 4 நிபந்தனைகளை ஈரான் முன்வைத்துள்ளது. இதற்கு ட்ரம்ப் ஒப்புக்கொண்டால் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போர் முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாய் இருக்கின்றன.